ஜெயஸ்ரீமாச்சி அனைவருக்கும் மற்றும் மாலை வணக்கங்கள். இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். இன்று வெள்ளிக்கிழமை நமது இறுதிய சக்கரத்துக்குரிய நாள். நமது இருதயத்தில் நாம் கவனத்தை வைப்போம். இருதயத்தை லேசாக்குவோம். நமது பாரங்கள் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்வோம். எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள்,
மனச்சோர்வு, மன அழுத்தம் அனைத்தையும் நாம் இப்பொழுது இறக்கி வைப்போம். எவ்வாறு என்றால், மிக இலவாக நாம் இப்பொழுது எல்லாம் வல்ல அந்த இறை சக்தியின் முன்பால் அமர்ந்திருக்கின்றோம். அந்த சக்தி எங்கும் நிறைந்திருக்கின்றது. நாம் எங்கும் ஒளிந்து ஓட முடியாது. அது எங்கும் நிறைந்திருக்கின்றது. எம்மை முழுமையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே நாம் எதிர்கொள்வோம். ஏனென்றால் இது ஒரு அன்பு சக்தி. எம்மில் எவ்வளவு பிழை இருந்தாலும் எம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு சக்தி. எனவே நாம் ஓடி ஒழியாமல் நாம் அன்போடு எதிர்கொள்வோம். எமது இருதயத்தை திறப்போம். எம்மை முழுமையாக திறப்போம். எமக்குள் இருக்கும் நற்குணங்கள், நல்லவைகளை நாம் கொண்டாடுவோம். அதாவது அவற்றை நினைத்து நாம் அகம் மகிழ்வோம். வேண்டாதவற்றை நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு இது வேண்டாம், அதை எடுத்து விடுங்கள். அவ்வளவுதான் நாம் சொல்ல வேண்டியது. அடையாளம் காணுங்கள் எமக்குள். இதுவே நாம் எம்மையே நாம் தெரிந்து கொள்வது. எமக்குள் இருக்கும் வேண்டாதவற்றை அடையாளம் கண்டு நாம் மனதார ஒரு தடவை சொன்னால் போதும், தாயே, எனக்கு இது வேண்டாம், இதை என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். அவ்வாறு பிரார்த்திக்கும் போது எமது இருதயம் லேசாகி திறக்க ஆரம்பிக்கின்றது. எமது இருதய சக்கரத்துக்குரிய தனிமம் வாயு தத்துவம். இருதய சக்கரம் மூச்சு பயிற்சி மூலம் மேலும் நாம் அதை வளம்படுத்திக் கொள்ளலாம். எனவே இன்று சிறிய மூச்சு பயிற்சி செய்வோம். முதலில் கவனம் முழுமையாக எமது சஹஸ்ராரத்தில் இருக்கட்டும். வலது கையால் எமது வலது பெருவிரலால் வலது கை பெருவிரலால் எமது வலது பக்க மூக்குத்துவாரத்தை நாம் மூடிக்கொள்வோம். இடது பக்க மூக்குத்துவாரத்தால் நாம் நன்றாக காற்றை உள்ளிழுப்போம். நன்றாக காற்றை உள்ளிழுத்து முழுமையாக அதை நாம் சஹஸ்ராரத்திலிருந்து மூலாதாரம் வரை சென்று மற்றும் எமது நெஞ்சில் முழுமையாக அதை நாம் நிரப்பி பின்பு வலது மூக்குத்துவாரத்தால் நாம் வெளிவிடுவோம். இடது மூக்குத்துவாரத்தை மூடுங்கள். நன்றாக வெளிவிடுங்கள் முழுவதையும். பின்னர்
இப்பொழுது வலது மூக்கு துவாரத்தால் நீங்கள் உள்ளிழுங்கள். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து இடது மூக்கு துவாரத்தால் வெளிவிடுங்கள். இதை நாம் ஒரு சுற்று என்று சொல்லலாம். எனவே இவ்வாறு மேலும் 2 சுற்று நாம் செய்வோம். இப்பொழுது இடது மூக்கு துவாரத்தால் உள்ளிழுத்து வலது மூக்கு துவாரத்தால் வெளிவிடுவோம். பின்பு வலது மூக்கு துவாரத்தால் உள்ளிழுத்து இடது மூக்கு துவாரத்தால் வெளிவிடுவோம். இது 2வது சுற்று. சிறிது நேரம் அமைதியாக இருப்போம். கவனத்தை தலை உச்சியில் வைத்து இப்பொழுது நாம் 3வது சுற்றை செய்வோம். இடது மூக்கு துவாரத்தால் உள்ளிழுத்து நன்றாக எமது நெஞ்சில் இப்பொழுது பிடித்து வைத்துக் கொள்வோம். பின்பு வலது மூக்கு துவாரத்தால் வெளிவிடுவோம். வலது மூக்கு துவாரத்தால் உள்ளிழுத்து இடது மூக்கு துவாரத்தால் வெளிவிடுவோம். இன்றும் மெதுவாக நமது சுவாசத்தை அமைதி நிலைக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது ஒரு தடவை மீண்டும் இரு மூக்கு துவாரங்களாலும் நாம் மூச்சை நன்றாக உள்ளிழுப்போம். நமது நெஞ்சில் பிடித்து வைத்து மா ஜெகதம்பா 12 தடவை நாம் சொல்லுவோம். தயாராகுவோம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து பன்னிரண்டு தடவை மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. பின்பு மூச்சை நாம் நன்றாக வெளிவிடலாம். ஒரே மூச்சு அந்த மூச்சை பிடித்து வைத்து 12 தடவை ஜெகதம்பா சொல்ல முடியாது இருக்கலாம் ஆரம்பத்தில். ஆனால் பயிற்சியால் அது போக போக உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது சொல்ல முடியாதிருந்தால் இடைக்குள் நீங்கள் சிறிது மூச்சு எடுத்துக்கொள்ளலாம். எனவே மீண்டும் இன்னொரு தடவை சொல்லுவோம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். வேணுமாயின் உங்கள் வலது கையை நெஞ்சில்
நடு நெஞ்சில் வையுங்கள். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து வலது கையை நடு நெஞ்சில் வைத்து மா ஜகதம்பா 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 ஜகதம்பா. பின்பு நன்றாக வெளிவிடுவோம். மீண்டும் ஒரு தடவை மா ஜகதம்பா 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 ஜகதம்பா. இப்பொழுது வலது கையை மடியில் வைத்து நமது கவனத்தை தலை உச்சி குலுக்கி கொண்டு வருவோம். எமது மூச்சை எமது கவனத்தோடு ஆறுதல் அடைய செய்வோம், அமைதி அடைய செய்வோம். அமைதியாக மெதுவாக நடைபெற செய்வோம். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். Let's all of us raise our Kundalini and take Bandhan. So, முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், அநாகதம், விஷுதி ஆகிய சஹஸ்ராரா. இருகைகளையும் கூப்பி மாபெச்சியை வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். நமது மனம் அமைதி அடைந்திருக்கின்றதா என்று பார்ப்போம். அங்கு எமது மனதை நாம் கவனிப்போம். எமது மமகாரம், அகங்காரம் இரண்டும் அமைதியாக இருக்கின்றன. அமைதி இல்லாவிட்டால் குண்டலினி அணியை உள்ளந்தண்டடி பாகத்திலிருந்து மேலெடுத்து வந்து கவனத்தாலும் செய்யலாம். கவனத்தால் சிரமம் இருந்தால் கைகளை, வலது கையை உபயோகிக்கலாம். எடுத்து நமது தலைக்குள் நாம் செல்லும் போது மமகாரம், அகங்காரத்தை ஒரு புறம் இருபுறமும் தள்ளி நடு நாடி மூலமாக நாம் மேலே வருவோம். இவ்வாறு நாம் பயிற்சி செய்யும் போது கவனத்தை நமது சுழுமுனை நாடி விரிவடைவதை நாம் காணலாம். இந்த தலைக்குள் இந்த சுழுமுனை நாடி முழுமையாக விரிவடைந்த அந்த நிலை மிகவும் முக்கியம். ஏனென்றால் அந்த நிலையில் நமக்கு
இலகுவாக எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு நாம் செல்வோம். இப்பொழுது வலது கையை எமது தலை உச்சியில் 2-3 அங்குலம் உயர்த்தி வைத்து சிறிது அவதானிப்போம். இப்பொழுது எமது ஆத்ம தத்துவம், எமது இடது இருதயத்தில் இருக்கும் ஆத்ம தத்துவம், எமது வலது கையை இடது இருதயத்தில் வைப்போம். இன்று இருதயத்துக்குரிய நாள், எமது ஆத்ம தத்துவம், அதற்கு நாம் தலை வணங்குவோம். மற்றும் நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாகும். எனவே மீண்டும் நாம் அந்த பரபிரம்மத்தோடு இணைகின்றோம். அந்த தூரிய நிலை, தியான நிலை, எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை, தெய்வீகத்தின் அரவணைப்பில் பாதுகாப்பில் இருக்கும் நிலை. அந்த நிலைக்கு நாம் தலை வணங்குவோம். அந்த நிலையே எமக்கு வேண்டும். தலை வணங்கி இந்த ஸ்ரீமாதஜியின் சிறிய ஒரு வீடியோவை நாம் பார்ப்போம். There's a beautiful shloka which I had told Mahatmaji that he should put it first. He said, I was a very small girl, but he listened to me, which is a beautiful thing. Pratar namami. The first thing you have to say, Pratar namami, Rudhi sanspuradma tattvam, Satchit sukham paramahansa gatim turiyam. Meaning, early in the morning, I pray to that principle of my spirit, which is the truth, the attention, and joy, so that I should go to the highest state of my ascent. Satchit Sukham
परमहंस गतिम तुरीयम तुरीयम यत् स्वप्न जागर यत् स्वप्नजागर सुषुप्त सुषुप्त भवैति नित्यम अवैति नित्यं तद ब्रह्म तत्ब्रह्म निष्कलमहम निष्कलमहं न च भूत संगा। न च भूतसङ्घः। अर्थ करा था प्रातः नमामि, मैं सवेरे उठ करके नमस्कार करता हूँ। हृदय संस्फुरात्म तत्व, हृदय में स्फुरन पाने वाले उस तत्व, कौन सा तत्व है? डिवाइन लव। उस तत्व को मैं याद करता हूँ, उसको मैं नमस्कार करता हूँ। प्रातः नमामि हृदय संस्फुरात्म तत्वम सच्चित सुखम, सच्चित सुखम, जो सत्य है, चित है और सुख है। परमहंस गति तुरीयम, तुरीय दशा उसे कहते हैं जिसमें आप आ गए। पार होने का मतलब है तुरीया, आप उस दशा में आ गए हैं, परमहंस गति की दशा में आ गए। परमहंस गति तुरीयम, उस दशा का, उस अवस्था का मैं नमस्कार करता हूँ। अभी तो जो आए नहीं वो गा रहे हैं, लेकिन आप आ चुके। प्रातः नमामि हृदि संस्फुराद तत्वम सच्चित सुखम परमहंस गतिम तुरीयम यत् स्वप्न जागर, जो स्वप्न जागर, स्वप्न में जागृतावस्था में सुषुप्ति मवैति नित्य, सुषुप्ति अवस्था में सब में नित्य रहता है। चाहे आप जागते रहे, चाहे आप सोते रहे, चाहे आप सबकॉन्शियस से रहे। सुषुप्ति माने सबकॉन्शियस में, और उससे भी अनकॉन्शियस में रहे, जहाँ वो नित्य रहता है। यत् स्वप्न जागर सुषुप्तम अवैति नित्यम तत् ब्रह्म निष्कलमहम, वो अलेपा, वो निर्लेप ब्रह्म मैं हूँ। न च भूत संघ, मैं ये जो भूत संघ है, भूत संघ माने 5 तत्वों से बना हुआ ये शरीर मन बुद्धि जो है वो मैं नहीं, लेकिन वो ब्रह्म है जो नित्य अविनाशी हमेशा हर स्थिति में रहता है। इस श्लोक को याद कर लेना चाहते हैं। प्रातः नमामि हृदि संस्फुरात्म तत्वम सच्चित् सुखम परमहंस गतिम तुरीयम यत् स्वप्न जागर सुषुप्तमवैति नित्यम तद ब्रह्म निष्कलमहम न च भूत संघ। ये हम लोगों के लिए जो रियलाइज हो गए हैं, उनके लिए बहुत बड़ा मंत्र है कि हम वो हैं जो निर्लेप, निरंजन, निराकार ब्रह्म है। हम ये जो भूत संघ है, जो 5 महाभूत मिलकर के उनके संघात से बना हुआ जो बाहर का ढकोसला है, वो नहीं, जो अविनाशी अंदर विराजता है, वही हम है। ये तभी होगा जब हमारा चित्त उसमें बैठे। चित्त तो वहां बैठ गया, बिल्कुल बैठ गया है, किंतु वो चित्त अभी भी बाहर की ओर दृष्टि की ओर। उसे जैसे आप अंदर की ओर दृष्टि कर लेंगे, आप परमहंस गति के दशा में बैठे, उस गति पर है, आपको बिठा दिया है उस गद्दी पर कि आप परमहंस हैं। लेकिन परमहंस को अपने जो कीचड़ से लगे हुए पैर हैं उन्हें साफ करके और अपने आसन पे उस इज्जत के साथ बैठ जाना चाहिए, जैसे कि कोई राजा अभिषेक के बाद बैठ जाता है।
மீண்டும் நமது வலது கையை இடது இருதயத்தில் வைத்து இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்லுவோம். ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் எமக்கு தந்தருளிய ஸ்லோகம். பிராதஸ்மராமி ஹிருதி சம்ஸ்புராத்ம தத்துவம். இதயத்தில் துடிக்கும் பிரகாசிக்கும் ஆத்ம தத்துவத்துக்கு அதிகாலையில் தலை வணங்குகின்றேன். அந்த தத்துவம் என்றால் என்ன? தெய்வீக அன்பு. அந்த தத்துவத்தை நினைத்து நானும் அதற்கு தலை வணங்குகின்றேன். சச்சித் சுகம் பரமஹம்ச கதீம் தூரியம். அந்த ஆத்ம தத்துவமே உண்மையானது. அந்நிலையில் நமது கவனம் அறிவால் தெளிவடைகின்றது. அதனால் நமக்கு ஆனந்தம் சுகம் ஏற்படுகின்றது. அந்த நிலையே நாம் அடைந்த தூரிய நிலையாகும். சுய உணர்ந்த நிலை, நமது சுயத்தை நாம் உணர்ந்த நிலை. அந்த நிலைக்கு நாம் தலை வணங்குகின்றோம். அந்நிலைக்கு நான் தலை வணங்குகின்றேன். யத் ஸ்வப்ன ஜாகர் சுஷுப்தம் அவைத்தி நித்தியம். இந்நிலை, இந்த ஆத்ம தத்துவ நிலை, உறக்கத்தில் நாம் உறங்கிக் கொண்டிருந்தாலும் விழிப்பு நிலையில் இருந்தாலும் சுசுப்தி நிலை, அந்த நிலையில் சுசுப்தி என்றால் எமது மமகாரம் அகங்காரம் இரண்டும் அமைதியான நிலை. அந்த நிலையிலும் கூட எந்த நிலையிலும் நாம் விழித்திருந்தாலும் உறங்கி இருந்தாலும் ஆழ் மனதில் இருந்தாலும் சுசுப்தி என்ற அந்த ஆழ்மன நிலையில் இருந்தாலும் மற்றும் மயக்க நிலையில் இருந்தாலும் கூட எப்போதும் எமக்குள் அது இருக்கின்றது. அந்த உண்மை தத்துவம் எமது இருதயத்தில் ஒளிர்ந்து கொண்டு இருக்கின்றது. தத் தத் பிரம்ம நிஷ்கலமகம் நச்ச பூத சங்கா. அந்த பற்றற்ற களங்கமற்ற பிரமமே நான். நான் இந்த பூத சங்கன் அல்ல. பூத சங்கம் என்பது உடல் மனம் புத்தி போன்ற 5 கூறுகளின் கலவை. உண்மையில் எமது உடல் அந்த 5 கூறுகளின் கலவையால் ஆக்கப்பட்டாலும் நான் அதுவல்ல. நான் ஒரு தூய ஆத்மா. நான் அந்த பிரம்மம். அது நித்தியமான அழியாத எப்போதும் எல்லா நிலையிலும் உள்ள நிலை. நாம் பற்றற்ற கரையற்ற உருவமற்ற பிரம்மம். நாம் இந்த பூத சங்கம், இந்த மாயையான வெளிப்புற பகுதி 5 கூறுகளின் கலவை மட்டுமல்ல. நமக்குள் அழிவில்லாது ஒளிர்வதே நாம். அந்த பிரம்மம் நமக்குள் அழிவில்லாது ஒளிர்கின்றது. அதுவும் நம் கவனம் அதில் நிலை பெறும் போது நமக்கு தெரியும் கவனம் அங்கேயே உள்ளது முற்றிலும். எமது கவனம் அதில் முற்றிலும் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நிலை பெறுகின்றது. ஆனாலும் நாம் வெளியில் செல்ல முயல்கின்றோம். அதை உள்ளே திருப்பும் தருணத்தில் நாம் பரமஹம்ச கதி நிலையில் இருக்கின்றோம். அதாவது அந்த தியான நிலை, ஆத்ம நிலையில் இருக்கின்றோம். அந்த உயர் நிலைக்கு ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், எம்மை கொண்டு வந்திருக்கின்றார். நீங்கள் பரமஹம்சா. அந்த நிலையே நாம். ஆனாலும் சில நேரங்களில் எமது கால்களில் சேறு ஒட்டி கொண்டிருக்கின்றது.
உலக விடயங்கள் நமக்குள் சேறு போல் சிறிதளவு ஒட்டி கொண்டிருக்கின்றது. அவற்றை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்து அந்த ஆத்மாவின் கண்ணியம் மரியாதையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசன் முடிசூட்டு விழா நடந்த பின்பு அரண்மனையில் அமர்ந்திருக்கும் போது அரசன் தன் கண்ணியத்தை, தன் நிலையை உணர்ந்து கொள்வார். அதேபோல் நாமும் இப்பொழுது அந்த பரமஹம்ச கதியின் தூரியம் நிலைக்கு நாம் உயர்த்தப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் அதன் கண்ணியத்தையும் மரியாதையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் நாம் முழுமையாக நமது கவனத்தை தலையுச்சி குழியில் வைத்து மற்றும் இரு உள்ளம் கைகளிலும் கவனத்தை வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். Let us have our attention on top of our head, Brahmarandra, and both middle of the palms in the hands. இப்பொழுது நமது நுண்ணதிர்வுகளை நாம் நன்றாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. மாத்திச்சு எங்களை அந்த உயர் நிலைக்கு நீங்கள் உயர்த்தி உள்ளீர்கள். அந்த ஆத்ம நிலை, அந்த ஆத்மாவின் கண்ணியத்தையும் மரியாதையையும் மேன்மையையும் நமக்கு எப்பொழுதும் புரிய வைத்து நமக்கு அந்த நிலையை உணரச் செய்யுங்கள் முழுமையாக. அந்நிலையில் நாம் தெய்வீகத்தின் அரவணைப்பில், அன்பில், பாதுகாப்பில் முழுமையாக அமர்ந்திருக்கும் நிலை. தாய், ஒரு குழந்தை தாயின் மடியில் பாதுகாப்பாக அமர்ந்திருப்பது போல் இருக்கும் நிலை. அந்த தியான நிலையை நமக்கு வாழ்நாள் முழுவதும் தந்தருளும். நமது பாவங்கள், நாம் விட்ட பிழைகள் அனைத்தையும் மன்னித்து தங்களுடைய அன்பால் அவற்றை கரையச் செய்து எம்மை அந்த உயர் நிலைக்கு எடுத்து செல்லுங்கள் தாயே. இப்பொழுது இந்த எமது ஆத்ம சுயம், எமது தன்னிலையை உணர்தல் பற்றிய ஒரு ஆழமான ஒரு ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் கேட்போம்.
पानी कह रहे I bow to all the seekers of truth. At the very outset, I have to tell you that truth is what it is. You cannot change it, you cannot transform it, you cannot conceptualize it. It is what it is, it was what it was, and it will be what it will be. Whatever I want to tell you today, I have to request you to keep your mind open like scientists. You need not believe into what I say. We have had enough of problems with blind faith. But keep your minds open. In case this proves, then you have to believe. Believe in it. If you are honest people, you have to believe in it. Because it is for the benevolence of your individual self, for the benevolence of your city, your country, and world at large. Most of the problems of this world come from human beings. Humbly we must admit. There's something wrong somewhere that we create problems. And these problems come to human beings when there is a problem with these centers here as explained to you. Now these centers do exist. These are energy centers within. And when they are, thank you, Lawrence, thank you. It's cold, I don't like. I like just ordinary.
These centers, when they go into jeopardy, we have this problem of human beings behaving in funny manners. When this power which is within us, which is in 3.5 coils, that's why it is called as Kundalini. Kundal means a coil. It's a mathematical thing. It rises like a primule in a seed and rises upward against the gravity and pierces through your fontanelle bone area, which was a soft bone in your child. Thank you very much. It's simpler, water is better. Thank you. Thank you. Now the truth is that you are not this body. You are not this mind. You are not this ego. You are not these conditionings. What we say, this is my house, this is my car, this is my wife, this is my husband, my children. But who is this my which owns it? So that my which owns it is the I, the self, is the pure spirit within you. The second truth is that there is all-pervading power of divine love, which does all the living work. Now you see beautiful flowers all over. Since I've come to Australia, I've been seeing all kinds of flowers, beautiful flowers. Who does this miracle? They are different, of a different shape, different color. Who does that? Who runs our heart? We never ask this question to ourselves. We take all living work for granted. We never bother to find out who does that. The third question that should come to us, really, which cannot be answered by anyone, why are we on this earth? What is our purpose of coming to this earth, to be born as human beings, to be evolved as human beings? What is the purpose? Is it just to ensure ourselves and die? Is that? What is the purpose of life? What is our identity? And when we start asking these questions, we find that nobody has been able to answer this question. Science cannot answer this question. Science has its own limitations. So this all-pervading power, which does all the living work, we have never felt it. We have read it in scriptures that there's all-pervading power of God's love. There's the Ruh is there. They call it Param Chaitanya. Or also they say is the cool breeze of the Holy Ghost. But where is that? Nobody has felt it. Nobody has known about it. Another problem is this, that our civilizations grew too big. In the West, even in Australia, everywhere. Like a big tree. But what about the roots? If you do not find the roots, the result is, as you have now, recession, this problem, that problem. So where are the roots? If the knowledge of science comes from West, this knowledge comes to you, say from India or from East, what's the harm? Because it's important that we should know our roots. And these are the roots. This is the knowledge of the roots that is within us.
When there's problem, outwardly we should know there must be some problem inside ourselves. We don't know anything about ourselves, nothing. What we know about outside, but we don't know what's wrong with us. Where do we go wrong? So it is very important to understand that if there is a way of going through the last breakthrough of our evolution, if there's a way that we can find out our identity, if there's a way we can know our inner self fully, why not do it? For which you don't have to pay. You can't pay, it's an evolutionary process, it's a living process. For example, how much do we pay for these flowers to Mother Earth? Who's done the job? It's built in a seed to germinate, and built in the mother land that it will germinate. We don't pay for that, it's already built in there. In the same way, if it is built in within you, you can't pay for it. One thing, if you realize that you can't pay for your evolutionary process, for anything that is divinity, for anything that is pure, half of the problems will be solved of this guru shopping that you have been doing all these days. Because if you are not going to pay for it, and these people are asking for money, that means something wrong with them. You cannot market it. Thus, we reach a point where we realize that something spontaneous living process has to take place. And that has become very, very easy in modern times. Because it is described already, prophesied. In the Bible it is the last judgment, and otherwise in the Quran it is Qiyamah, means the resurrection. Even in Indian scriptures they have described about these special times when people who will get so much disillusioned. In the illusion they will be born, and they will be disillusioned that they'll take to reality, and this thing will happen. It's already predicted. And this is the time, such a fortunate time, when we are all born. And it has to work out. It is your own power. It's your own mother. It's your individual mother. And she knows everything about you. It's all tape recorded. And she is anxious to give you the second birth. She is anxious. And she does it very beautifully. I've read some books which says that Kundalini awakening is very dangerous and all that. I can't understand. It has never happened before like that. I've been working like this for the last, I think, I don't know how many years now. At least 25 years. And I've never seen anybody being harmed. On the contrary, everybody is helped. Physically, mentally, emotionally. Now there are 3 doctors who have got MD in Delhi University for surgery in various subjects. Now there's a 4th doctor who is trying on blood cancer and all that. For medical science, if you ask them who does all these things, they'll say autonomous nervous system. But who is this auto? Who is this auto that does this work? They can't answer. They're honest, they can't answer. So this autonomous nervous system, which is parasympathetic and sympathetic, the parasympathetic nervous system we take over. And we can control our parasympathetic through this. Of course, I don't know how far the doctors here are sensitive to a subject like that. But in Russia I was surprised. There are 200 doctors who are practicing Sahaja Yoga in Russia. Russian people are not so materialistic because they have never known materialism much. About 30% of them are funny type. They'll ask for Marlboro cigarettes.
But 70% are so sensitive to Sahaja Yoga. I was amazed the way they took to me and threw away all absurd gurus from them. Not one person could prosper. And no religion is allowed to be practiced there, where they have now started taking to Sahaja Yoga. It's very amazing how these people who don't know even English, he don't know about God, they were not supposed to know about any religion. They're so clean, like a clean slate. And they have taken to Sahaj in such a big manner, I'm surprised, in thousands and thousands of people, so sensitive, so open-minded, and scientifically so equipped. There were 300 scientists, I think maybe more, who invited me. Started telling them about, I thought better start from science. So they said, Mother, don't tell us science, we know everything about science. No, we don't want to. You tell us the science of God. Such eager, intelligent, educated people. Now this democracy of ours, so-called, today also in the newspaper I read the same thing, so-called democracy. Because it looks sometimes like a democracy. You see, like you go to America, you can't even wear your wedding ring. They might take away your wedding ring also, or kill you for that. That's supposed to be democracy. You have to be extremely careful. I was surprised in Perth. We were going in the night for about 35 kilometers. No gangsterism on the way. I was surprised how this country is still saved. But it happens that this kind of democracy, without being in connection with that all-pervading power, can take you to anything. Same with religions. You take any religion, whether you are Hindu, Christian, Muslim, anything, one can commit any sin. What's the use of denouncing others? Everybody just the same, I think, no difference. All are only convinced that they are something excellent. But they are not, in no way. And so many things like this, when we start seeing, we get disillusioned and we start thinking, where is the truth? Where is the reality? What are we doing? At this time, I call them the seekers of truth. These are special category of people as described by so many poets. And when it works out, they are the ones who jump into themselves, jump into this beautiful era of what we call the New Age. It's a happening. It's not just branding yourself New Age. Somebody calls themselves by some other name. It's not that. It's another Christian, Hindu, Muslim branding. But something that has to happen. And that happening is awakening of the Kundalini. William Blake has said that men of God will be born in those days, men of God. And they will become divine and they will have powers to make others divine. Exactly that is Sahaja Yoga. Moreover, it's such an internal happening that all outside things are not needed. For example, some people go to Himalayas, stand on their heads, or they starve themselves, fast, do all kinds of things. And they find nothing. They can't understand how it happens. They go on telling me, Mother, we did this, we did that, and we never found anything within ourselves. So first you have to be connected to that all-pervading power. This is the power that's extremely dynamic, no doubt, but it's the power of compassion. So you also become very dynamic. I know poor people becoming very rich suddenly. I've seen people who are sick becoming all right. We have a very nice case in
in Perth, where a boy who was already married, had children, 2 children, he was in an accident and whole his brain as if came out. It's a terrible condition. And doctors gave it up, that he will die. Not that he was saved, but he's absolutely normal now. I was in tears to see him so beautifully cured. So this all-pervading power, which is the ocean of bliss, ocean of knowledge, ocean of compassion, is the ocean of forgiveness. This power starts flowing through you. You become a vehicle of that power. And once you learn how to make others the same way, how to raise their Kundalini, you can create thousands of people who are self-realized. Surprisingly, in Australia, many children are born who are realized souls. Very surprising. Maybe because in other European countries, children are killed by the parents. So maybe they are taking to you people who are kind to children. Your government is also very kind to them. And these children are not understood by parents sometimes because they are very different. And they are very moral. So all the problems that we have created out of our ideas of sort of modernism or any kind of thing, and that we see that our children are going to dogs, is all stopped through this awakening. It's like this, that if I tell some children don't take to drugs, they'll never listen to me. If, supposing I'm carrying a snake in my hand and there's darkness all over, I can't see anything, and somebody says you have a snake in your hand, I'll never give up. If I'm very obstinate, I'll never give up. I'll say, no, it's just a rope. But when there is little light, I will myself give it up. In the same way it happens. It works this way, that you yourself become powerful to throw away all that is destructive, all that is to be given up. I don't have to say don't do this. The 10 commandments we don't talk about in Sahaja Yoga, but only in you the religion is born. The innate religion which keeps you religious, righteous, compassionate and dynamic. You don't have to change your dress, you don't have to change your lifestyle, you don't have to give up your wives and children, but you get it just where you are. It's so simple, made so simple. I would say, if you are hungry, you can have it. Like, if I have done the cooking, and if you are hungry, you will say otherwise, mother, just let's have the food. But if you are not, then you will go on discussing, arguing, this, that. These are all mental feats. I mean, if you want to ask me a question, you can ask me any number. And I'm quite an expert now, 25 years I've been facing all of you. And I can answer you. But it's a mental feat. It doesn't give you realization. You are here for your realization, by which you are helped so much that physically, mentally, emotionally, and spiritually, you become all right. Firstly, you become peaceful. Absolutely peaceful. The peace within you, you achieve. How? You live with your thoughts. The thoughts rise, fall. And in between these thoughts, there's a little space. Mostly, you are thinking about the future or the past. You cannot be in the present. In the present, there is no thought. You are with reality. So when the Kundalini rises, these thoughts elongate and the space in between of the present is established. When that space is established, you become peaceful, absolutely peaceful within yourself. I have met many people
elite people, I should say, very elite, who have got peace prizes. They're so hot-tempered people, I tell you, that you have to touch them with a barge pole. I mean, you cannot go near them. It's horribly hot-tempered people, and they have got peace awards, I don't know how. No peace within. At the slightest thing, they just shoot off. No patience, nothing. And then I realize that it's so outside, the whole thing is. They don't understand if you don't have peace within, how can I have a peace award? But you can. That is our life. Now this peace is established within you, and you become, it's a new dimension of existence where you become thoughtlessly aware. You are absolutely aware but no thoughts, just in peace. But you are aware, you are not fainted down, or you are not in some sort of a trance. You are absolutely aware, and very much more aware, because you are in reality. Then the second dimension you achieve is that you start feeling on your fingertips this cool breeze of the Holy Ghost. Sometimes you feel it hot also. On these fingertips are your sympathetic centers. And these sympathetic centers are from left and right. They join together to make the parasympathetic. So we have the left side and the right side within us, and this left and right side indicates on our right and left side. On the left side we get our emotional, and the right side our mental, and I mean English language mental means something different, but I mean whatever we do with our brain. And also you receive your physical problems on the right hand side. These problems are indicative on your fingertips, said by Hazrat Muhammad, that at the time of Qiyamah your hands will speak and will give witness against you, means they'll tell you what's wrong with you. But not only that, they also tell you what's wrong with others. Now somehow if you know how to correct these centers, you are all right, and correct the centers of others, you can also make them all right. It's so simple, it's all within you, all the mechanism is within you. It's all there. Only thing, you have to understand the importance of it. Without that, you can never be happy. This power, which is there, is the power of pure desire. All other desires are not pure. Today we want to have, say, some flowers, tomorrow we want to have a house, day after tomorrow we want to have helicopter, I don't know, we go on and on. So every desire, whichever is fulfilled, is never satisfying. Once we get it, it's finished, then again. Of course, it's a law of economics also, that in general wants are not satiable, is a fact. But this desire, whether you know it or not, is within you, whether you are aware of it or not, is the desire to be one with this all-pervading power. And all the powers that you have within you start manifesting. You have no idea at all what powers you have. I always say about a television taken to a very remote village in India where they have never seen electricity. And if you tell them that in this box you can see some films, they'll say, what, this is just a box? What are telling the stories? We also feel that we are just a box, nothing more than a box. But do you know what powers you have within yourself? What you can do for this world? What can you do for yourself, to your family, to your children? How you can really be a great force of reforms and transformation without troubling anybody? Because after this you know the absolute truth. You know them on your fingertips. If a man from India comes from the jail, he directly will come either to Australia or he will go to America. Wear a dress of what you call this Sadhu Baba's dress,
in saffron color and go and sit in any place and become a big guru, earn a lot of money. How will you know whether this fellow has been to jail or is he a real person or not? So, on your fingertips you can find out the absolute truth. A new dimension in you, that on your fingertips you know not only your centers but 10 centers of others. Everybody feels the same way, knows the same way. Then where is the quarrel? Where is the argument? Where is the war? Now we have in India sometimes people coming from 60 nations, because Sahaja Yoga is now practiced in 60 nations. I've never seen them quarreling, fighting. Of course they pull each other's legs and have a little humor about it. But never ever seen fighting, never. No question of argument. Because you do not know the absolute truth. So somebody says that Christianity is good, somebody says this Islam is good, somebody says that is good, or democracy is good, or communism is good. How? How do you know that? Because you have got yarn in your heads and that's how you have formed your own ideas, and you are all fighting with each other. It's all mental, which is all limited. But with this, you know the absolute and is tangible. You can diagnose people. One fellow went to Houston and he said, "Mother, I was half dead with diagnosis only." But I said, you don't have to do anything in Sahaja Yoga like that. You can diagnose about yourself, you can diagnose about others. There's no need to go through all that. This is what it is, that you have to have your own powers manifesting and you must have the full knowledge about it. It should not be halfway. Your attention becomes extremely innocent and powerful. The attention, when it is diverted everywhere, you see, you get confused and people get schizophrenia, this, that, all that. But here the attention is very innocent, and such a person, even if he radiates or even if he looks at or glances at somebody, he can give peace, he can give redemption, he can do so many things he can do because his attention has become enlightened. Sitting down here, you can know about anybody you want to know. You can know about the people who are dead or the people who are very far away. You can find out sitting down here. This is what we can call as collective consciousness. A new dimension of consciousness comes to you, about which Jung has written, collective consciousness. So you develop this collective consciousness within yourself. For that you don't need any education, you don't need anything. Even villagers can do it, even small little children can do it, because they know this power. As all of us have the power to see something, as you all can see me sitting down here, in the same way you can know about others, know about yourself without doing any acrobats. So simple as that. All these powers are you. But above all, you jump in the sea of joy. The whole problem is taken over by this all-pervading power of God. We say we leave it to God, all right, leave it to God. But you are not connected. When we pray also, we are not connected, you know. A telephone which is not connected, you go on moving it, it will get spoiled, but you are not connected. After realization, even to just a problem comes to you and it gets solved. Because you get out of your problem, you can see it clearly, and the divine helps. There have been so many blissful miracles of Sahaja-yogis that now we have given up. We wanted to print them, but in 1 month they became so much high and we didn't know what to do. So all over, we have to not believe in God, but you have to feel the bliss of God, how He looks after you.
it's not just a talk or a sermon, but it's a happening. And the happening has to take place, otherwise our attention which is outside will not be taken inside. It's a question of understanding our own value, respecting ourselves. And it works. As you all are here, I know you are all seekers, otherwise you would not be here. And it is your right to get this realization. Sahaj means born, Sah is with you, Ja is born. With you is born. This right to get to this yoga means the union with the divine. And is your right. And you should assert, and all those who will ask for it have to have it. It is their right. The whole thing has built in our revolutionary process, and now the last bit has to happen, and it will work out. I have to tell you one thing more, that it is not an individual happening. It's a collective happening. It works better when there are many people. Also, when you have to know about it, learn about it, take advantage of it, you have to come to the collective. It's not like other organizations where they have an introductory lecture and after that they start marketing it. You cannot market it. For definite, you cannot market it. It is divine love. And love you can never market. In the same way, this is divine love. How can you market it? So, if you have respect for yourself, if you really love yourself, and you care for yourself, you are not self-centered. Because after all, you are a human being. Epitome of evolution. So, only thing, you have to give some time and come to the collective and progress in search. It's not difficult at all. Nothing is to be done, as I told you. It's not to stand on your head or anything. Just wherever you are, you will get it. It's so simple because the time has come and you are not obliged to me by for anything. It's just happening all over and happens to everyone. So I would request you to pay attention to it. And once you get your realization, you should really come to the collective, because it would be like what Christ has described, the sprouted seeds which were thrown somewhere and were lost. So you have to grow. And that growth is important. Once it happens, if you have any concern for your country, for yourself, and for the world, you should try to keep to it and understand it. It's as simple as that. So the last thing, as I told you, jump in the ocean of joy. That is, when your ego is pampered, you feel happy. And when the ego is punctured, you feel unhappy. It is joy, it has no duality. It's just a witness state in which you witness everything like a drama. And you lose your age very much. You feel very dynamic, at the same time very compassionate. As you know, I'm 71 years of age and I'm traveling practically every third day. And it's all right. People said, Mother, don't you feel you are traveling too much? I said, I'm not traveling, I'm just sitting everywhere. Where am I traveling? In the same way, it happens to you. And the aging and all that never comes into your mind. You just live in the present, and you just enjoy life. Enjoy the company of all other realized souls. All over the world you have relations. Wherever you go, they'll be all there to help you, to look after you. Something happens to one person all over the world, they will try to help. The doctors will run to that place, and people will pray, and they will see to it the person is saved. It's such a big family, such a beautiful family, into which I would request you to join. May God bless you. Now, I cannot force self-realization. Cannot be done. Because I respect your freedom. You are given freedom at a human level because you have to ascend with your own desire. I cannot force
on you, anything. As you have to accept it that you want to have it. I would request people who don't want to have it, they should leave the hall and leave others. But those who want to have it are very welcome, and they can have it, even the knowledge they can have it without any difficulties. So all those who want to go away should leave the hall. Please, I'll be very thankful. Because it cannot work on people who do not want it. On the contrary, it doesn't help others also to have such people among you who don't want to have it. It will take hardly 10 minutes, and I would request you not to disturb others when we are in the process of it. Actually, it happens spontaneously without anything, but as there are little problems on the centers, you have to nourish your centers yourself, as I'll tell you. It's very simple, and we'll show you how we do it. தொடர்ந்தும் அமைதியாக சிறிது நேரம் தியானிப்போம். Let's stay in the meditative state for a little bit more. அமைதி நிலையில், தியான நிலையில் சிறிது நேரம் தொடர்ந்தும் இருப்போம். இந்த அமைதி நிலையில் நமது ஆத்மாவின் கண்ணியம், மேன்மை, மதிப்பு இவற்றை உணர்ந்து நாம் அருமையான ஒரு சிறிய பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம்.
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் பூஜையின் பலனோ தர்மத்தின் பலனோ முன் ஜென்மத்தின் பலனோ என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் ஆத்ம சாட்சாத்காரம் அனுபவம் பெறவே ஆத்ம சாட்சாத்காரம் அனுபவம் பெறவே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா கைகள்
பெற்று என் நிலை அறிவித்து என் குறை தெரிவித்து என் நிலை அறிவித்து என் குறை தெரிவித்து திருத்தங்களும் செய்து ஆனந்தம் பெறவே திருத்தங்களும் செய்து ஆனந்தம் பெறவே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா மீண்டும் நமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து இரு கைகளையும் அவதானிப்போம். பரம சைத்தன்யத்தின் வெளிப்பாட்டை நாம் அவதானிப்போம். இந்நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விஷுத்தி ஆக்யா சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி அன்னையை வணங்கி இன்றைய தியானத்துக்காக இன்றைய எமது ஆத்ம ஞானத்துக்காக எம்மை தொடர்ந்து எம்மை அறிவூட்டி எம்மை அரவணைத்து அன்பு காட்டி எம்மை வழி நடத்தி செல்லும் எமது தெய்வீக அன்னையும் தெய்வீக குருவுமான ஸ்ரீமாதாஜி அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றிகளை மீண்டும் தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். மற்றும் நம்மோடு இன்று இணைந்து கொண்ட ஃபேஸ்புக் மற்றும் சூம் அன்பர்கள் அனைவருக்கும் எமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். சூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நாம் நெருப்பு தத்துவ சுத்திகரிப்புக்கு தயாராக வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை நாம் அதை செய்யலாம். இன்று நாம் இருதய சக்கரம் எவ்வாறு நாம் வாயு தத்துவத்தை பயன்படுத்துவது என்று பார்த்தோம். வாயு தத்துவம் மூச்சு பயிற்சி மூலம் நமது இருதயத்தை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். இருதயம் மூச்சு பயிற்சி இருதயத்தை மட்டுமல்ல எமது இடது வலது நாடிகளையும் சமநிலைக்கு கொண்டு வருகின்றது.
ஸோ இப்பொழுது உங்களுக்கு கேள்விகள் ஏதும் இருந்தால் நாங்கள்